विद्महे अस्मराय धीमहि तन्नो बाबा प्रचोदयात्. ஷீரடி சாய்பாபா உங்கள் பதங்கள் பணிந்து ஆரத்தி எடுத்தோம். ஷீரடி சாய்பாபா உங்கள் பதங்கள் பணிந்து ஆரத்தி எடுத்தோம். ஆரத்தி சாய்பாபா. ஆரத்தி சாய்பாபா உங்கள் பதங்கள் பணிந்து ஆரத்தி எடுத்தோம். ஷீரடி சாய்பாபா. சாய்நாத பகவான், 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 சாய்நாத பகவான். ஓம் சாய் வரதாய நமः. ஓம் அபயப்பிரதாய நமः. ஓம் ஆதிபுருஷாய நமः. ஓம் சர்வ ஈசாய நமः. நீரைக் கொண்டு விளக்குகள் ஏற்றி இருளைய அகற்றினையே. நெருப்பில் குழந்தை தீண்டிடாமல் தங்கை கொடுத்தனையே. நாளும் பல லீலைகள் புரிந்தனையே. யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத் மஜமகல்மஷம் அஸ்மத் குருவிய நமக விகனத மகா குருவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மந்திரங்களில் மகாமந்திர பிரயோகங்கள் சில இடங்களில் அற்புதமாக அமைஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான மகாமந்திரத்தை பற்றி இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மந்திரம் என்பது யார் ஜபிக்கிறாளோ அவர்களுக்கு எல்லா கலைகளும் தேடி வரும். பொதுவாக நாட்டியம், இசை, பாட்டு, ஓவியம், நடிப்பு இது எல்லாத்துலேயும் ஒரு சிறப்பு தேடி தரக்கூடிய மகாமந்திரம் மாதங்கியோட மகாமந்திரம். இந்த மாதங்கி தேவியை ஸ்ரீவித்யா உபாசகர்களுக்கு நன்னா தெரியும். இந்த மாதங்கி தேவி என்பவள் மதங்கமா முனிவரின் மாதவத்தால் மாதவ செல்வியாய் பிறந்து மாதங்கி என்று பெயர் பெற்றார். மகாதவம் செய்த மதங்கமா முனிவருக்கு அருள் செய்ய பெண்ணாய் பிறந்தான்னு சொல்வார். பூலோகத்தில் இவர் மணி தீபத்தில் எப்படி பிறந்தா அப்படின்னு சொல்லும்போது முதல்ல இந்த அம்பாள் எப்படி உதித்தாள் அப்படின்னும் போது ராஜராஜேஸ்வரியாக இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரியோட கரும்பு வில்லு இருக்கு பாருங்க, அம்பாளோட அந்த கரும்பு வில்லுலேருந்து பிறந்தான். இந்த மாதங்கி தேவிக்கு உரிய சிறப்பு என்னன்னா கேயரதம் அப்படின்ற ரதத்தில் வரக்கூடியவர். கேயரதம்ன்ற ரதத்தில் வரக்கூடியவர். அம்பாள் என்ன நினைக்கிறாளோ அதை உடனடியாக செயல்படுத்தக்கூடியவர். அம்பாள் பக்தர்களுக்கு தொல்லை வரும்பொழுது, கட்டம் வரும்பொழுது, துன்பம் வரும்பொழுது, ரோகம் வரும்பொழுது, பிரச்சனைகள் வரும்பொழுது, பிரிவு வரும்பொழுது இந்த மாதங்கியாகப்பட்டவள் முன்னின்று அருள் பாலிக்கிறாள். இந்த மந்திரத்தை ஜபிப்பவர்களுக்கு பிரிவு, பிரச்சனைகள், வேதனைகள், தொல்லைகள், கட்டங்கள் எதுவுமே அணுகாதுன்னு சொல்வா. பரம கருணாமூர்த்தி இந்த அம்பாளோட மந்திரத்தை இப்போ தொலைக்காட்சியில் தெரிய போகிறது, பார்த்து எழுதிக்கங்க. தொடர்ந்து இதை 108 உரு ஜபிக்கலாம். ஓம் ஹ்ரீம் க்ளீம் ஹும் மாதங்கே ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜபிக்கலாம். இந்த மந்திரத்தை வெளியே போகும்பொழுது சொல்லிட்டு போகலாம். அம்பாளோட சன்னிதானத்தில் உட்கார்ந்து ஜபிக்கலாம். இந்த மாதங்கி தேவியோட எந்திரத்தை வச்சு பூஜிக்கலாம், அல்லது படம் வைத்து வழிபாடு பண்ணலாம், ஸ்ரீசக்கரத்தை வச்சு வழிபாடு பண்ணலாம்.
இந்த மந்திரத்தை ஜபிக்க ஜபிக்க உங்களது ஆற்றல் உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். ஒரு தெளிவு வரும். நாம் என்ன செய்யணும், என்ன செய்துட்ருக்கோம் அப்படின்ற ஒரு தெளிவு வரும். பொதுவாகவே சாதாரணமாக இந்த இசை, கலை, ஓவியத்தில் நாட்டம் இல்லாமல் சராசரியாக இருக்கிறவங்க ஜபிச்சா என்ன பலன் அப்படின்னு சொன்னால், குடும்பத்துக்குள்ளே பிரிவு வராது, ஒற்றுமை மேலோங்கும், குடும்ப பாசம் இருக்கும், தேவையான அத்தனை வரங்களும் நீங்கள் கேட்காமலேயே கிடைக்கும். நீங்கள் எந்த வரங்களும் தெய்வத்துக்கிட்ட கேட்க வேண்டாம், கேட்காமலேயே கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் இந்த மாதங்கி தேவி என்பவள். கேட்காமல் வரங்களை தரக்கூடியவள். அதனால் இந்த அம்பாளை தொடர்ந்து ஜபம் பண்ணுங்க. நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் நினைத்தபடி நினைத்த நேரத்தில் தெளிவான முறையில் நடந்தேறும்.